விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே விவசாய சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் அனைத்து பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தலுக்கு முன் அறிவித்திருந்தார். தற்போது தவேக ஆட்சி அமைந்த பிறகு பயிர்க்கடன் தள்ளுபடியில் சிறு குறு பெரு விவசாயிகள் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் பாகுபாடின்றி பயிர்க்கடன் முழுதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு நுழைவாயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விவசாயிகளை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். இதனால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட தலைவர் ஆஞ்சநேயலு, ஊடக செய்தியாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் விவசாயிகளுடைய முழு கடனையும் தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில. ஆனா அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றல. அதனால ஒரு மாபெரும் போராட்டம் இன்னைக்கு நடத்திருக்கிறோம் மாவட்ட லெவல்ல. இது அடுத்த கட்டமா சென்னையில 30ஆம் தேதி வச்சிருக்கிறோம் பெரிய போராட்டத்தை. விவசாய கடனை தள்ளுபடி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. இன்னைக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சியில அவர் ஒரு மாநாடு வச்சிருக்காரு. அந்த விஷயத்தை சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முழுமையா தள்ளுபடி பண்ணுவாருன்னு நம்பிக்கையோட இருக்கிறோம். அடுத்த கட்டம் சென்னையை நோக்கி ஒரு மாபெரும் 50,000 பேரை திரட்டி ஒரு போராட்டம் நடைபெறும் ஜூன் 30. என்னுடைய பேர் ஆஞ்சநேயலு, திருவள்ளூர் மாவட்ட தலைவர். அஇஅதிமுகவும் பண்ணிச்சு, திமுகவும் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்ன 12,000 கோடி பண்ணியிருக்காங்க அதிமுக ஆட்சியில். இப்ப 2,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க. முழுமையா தள்ளுபடி கடந்த ஆட்சியில பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஐயா தேர்தல் அறிக்கையில தள்ளுபடி முழுமையா பண்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா அது பண்ணல. இது சொற்ப இதுவா இருக்கு. 2,000 ரூபாய் 2,000 கோடி என்பது ஒரு ஆளுக்கு 2,000 1000ன்றது பிச்சை போடுற மாதிரி இருக்குது விவசாயிகளுக்கு. இது மிகவும் ஏமாற்றமா இருக்குது. இதை உடனடியா மறுபரிசீலனை செஞ்சு இதை தள்ளுபடி முழுமையா எந்த நிபந்தனையும் இல்லாம தள்ளுபடி செய்யணுன்றதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. அதே மாதிரி மாண்புமிகு நேற்று ஒரு அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா. விளையாட்டுத்துறைக்கும் விவசாயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அது மிகவும் மோசமான செயல். விவசாயம் என்பது காலையில ஏந்த உடனே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது 24 மணி நேரமும் உழைச்சாதான் 40 நாள் கிட்டத்தட்ட 90 நாள் அறுவடை செஞ்ச பிறகுதான் அந்த நெல் அவங்க எடுத்துன்னு போயிட்டு அதை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு எவ்வளவு இன்னல்களை சந்திக்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகளை கேவலமா பேசுறது இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதனால உடனே இதை தள்ளுபடி செய்யறதுக்கான ஆவணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் செய்வாருன்னு நம்பிக்கையோட இருக்கிறோம்.